நம்ம விஜய் சாரோட பேரை கெடுக்கிறதுக்கு மாற்று கட்சியினரோ வெளி ஆட்களோ தேவையே இல்லை. ஒரு கூடவே சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்களே அந்த வேலையை கச்சிதமா செஞ்சிருவாங்க. இன்னைக்கு அப்படிதான் போதை ஒழிப்புக்காக ஒரு மாரத்தான் நடத்தினாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுல விஜய் சார் 3 கிலோமீட்டர் ஓடுறதாட்டு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. ஆனா அந்த நிகழ்ச்சியில நம்ம அமைச்சர் ஒரு பேச்சு பேசினார். இந்தியாவிலேயே இவர்தான், நம்ம விஜய் சார் தான் முதல் முறையா மாரத்தான்ல 3 கிலோமீட்டர் ஓடினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. அங்கதான் இருக்கு விஷயம். இந்தியாவில் இன்னொரு முதலமைச்சர் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு மாரத்தான்ல. அது நம்ம மினிஸ்டருக்கு தெரியாம போயிடுச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், விஜய் சாரோட பேரை கெடுக்கிறதுக்கு வெளி ஆட்களோ வெளி கட்சியிலண்டோ யாரும் வரணும்னு இல்லை. அவரு கூட இருக்கிறவங்களே கெடுத்து விட்டுருவாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டில் விஜய் சார் தான் மாரத்தான்ல 3 கிலோமீட்டர் ஓடின முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும், பாராட்டத்தக்கதா இருந்திருக்கும். ஆனா நம்ம அமைச்சர் கூட இந்தியாவிலேயே முதல் முறைன்னு சொன்னார் பாருங்க, ஒரு உருட்டு. அந்த உருட்டுல தான் விஜய் சார் பேரே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அடின்னு அடிக்கிற அளவு ஆயிடுச்சு. கம்பேர் பண்றாங்க. விஜய் சார் 3 கிலோமீட்டர் தான் ஓடினாரு, இன்னொருத்தர் 21 கிலோமீட்டர் ஓடினாரு, அது தெரியுமா அப்படிங்கிறாங்க. இது தேவை அமைச்சரே?